ஓகே, இப்போ வந்து நம்ம டெஸ்ட் நம்பர் 9 அதை நம்ம வந்து பார்க்குறோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க டெஸ்ட்டை? என்ன ராம்குமார், எப்படி ஃபீல் பண்ணீங்க டெஸ்ட்டு? ஃப்ரெண்ட் டெஸ்ட் ஹலோ ராங்க. ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க டெஸ்ட்டை? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் இது பண்ணுற பொழுது இந்த சேரை கொஞ்சம் லைட்டாக தள்ளி கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற பொழுது ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸை வந்து எப்படி ஃபீல் பண்ணி ஓரளவுக்கு ரிலையபிளாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம், கேட்டிருக்கோம், ரீகால் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியுதா இல்லையா? அவ்வளோதான். நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. குட். என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா தி ஜுனாகர் ராக் இன்ஸ்கிரிப்ஷன் ஆல்சோ நோன் அஸ் கிர்னார். ஸோ நான் உங்களுக்கு வந்து 2-3 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் நான் கிளாஸில் சொன்னது தான். கிர்னார் ராக் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறது ஜுனாகர் ஆஃப் ருத்ரதாமன் ஒன் இஸ் தி ஃபஸ்ட் சாஸ்ட் சான்ஸ்கிரிட் ராக் இன்ஸ்கிரிப்ஷன் இன் இந்தியா. இந்தியாவில் முதல் சுத்தமான சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு அப்படின்னு சொன்னால் ஜுனாகரில் இருக்கிற ருத்ரதாமன், முதலாம் ருத்ரதாமனுடைய கல்வெட்டு தான் இந்தியாவில் சுத்தமான சான்ஸ்கிருதம். அதனால தான் ஃபஸ்ட்டு சாஸ்ட் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Sudarsana Lake in Junagadh was repaired by Rudradaman I, Ashoka, Skandagupta. Repaired. இது வந்து பார்த்தீங்கன்னா யார் சுதர்சனா லேக் உருவாக்குனது? சந்திரகுப்த மௌரியன். அதுக்கப்புறம் சுதர்சனா லேக்கை வந்து ரிப்பேர் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசோகன், செகண்ட் ருத்ரதாமன் I, தேர்டு வந்து சந்திரகுப்தா. இந்த 3 பேரும். அதனால் இப்போ வந்து சரியான வாக்கியம் என்ன அப்படின்னு நம்ம வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறோம். அதனால் போத் 1 and 2 அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷா. அஸ்வகோஷா புத்த சரிதம், அது உங்களுக்கு தெரியும். சுஸ்ருத சம்கிதை போன வகுப்பில் நான் சொன்னேன். சுஸ்ருதா வந்து பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் கோர்ட்டில் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு சர்ஜேரியன் இன் இந்தியா, முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவர் எழுதின புத்தகம் தான் இந்த சுஸ்ருத சம்கிதா. இதுலேயும் நம்ம சரியான இணைகள் தான் கேட்டுக்கிறோம். இப்போ உங்களுக்கு நான் 2 ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறத உங்களுக்கு இதில் எப்படி கேட்பாங்க, உங்கள் எஸ்ஐ எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ இதுக்குள்ளே வந்து நான் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்குறேன். ஒன்று ஜுனாகர் ராக் இன்ஸ்கிரிப்ஷன், அதுக்கு இன்னொரு பேர் கிர்னார் ராக் இன்ஸ்கிரிப்ஷன், அது முதலாம் ருத்ரதாமனுடையது, அதுதான் முதல் சுத்தமான சமஸ்கிருதம் அப்படின்னு 4 பாயிண்ட் இருக்குது அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து சுதர்சனா லேக்கு, அது வந்து ஜுனாகரில் இருக்குது, 2வது பாயிண்ட்டு. அதை வந்து ரிப்பேர் பண்ணவர் ருத்ரதாமன் ரிப்பேர் பண்ணார், 3வது பாயிண்ட்டு. அசோகன் ரிப்பேர் பண்ணார், 4வது பாயிண்ட்டு. ஸ்கந்தகுப்தா ரிப்பேர் பண்ணார், 5வது பாயிண்ட். ஒரு கொஸ்டினுக்குள்ளே இவ்வளவு நம்ம கண்டென்ட் வைக்கிறோம். அப்போ இந்த ஒரு கொஸ்டினையே 8 வகையில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கொஸ்டினையே 8 டைப்பில் வந்து கேட்கறதுக்கு எப்படி கேட்பாங்க வந்து, சுத்தமான சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு எங்கு இருக்கிறது? இந்தியாவில், ஜுனாகர். சுத்தமான சமஸ்கிருதத்தை முதலாக கல்வெட்டில் எழுதினவர் யாரு? ருத்ரதாமன். ருத்ரதாமன், முதலாம் ருத்ரதாமனோடு தொடர்புடைய கல்வெட்டு எது? எப்படிலாம் அதை கேட்கலாம் பாருங்க. ஒரே இதுதான், பல வகையில் அது கொஸ்டின் ஆகும். அதனால் இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம ஒரு கொஸ்டினுக்குள்ளே வைக்கிறோம். அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புத்த சரிதத்தை எழுதினவர்னு கொஸ்டின் கேட்கலாம், அஸ்வகோஷர். சுஸ்ருத சம்கிதா எழுதினவர் யார்? சுஸ்ருதர். 2 கொஸ்டின். இப்போ அவரை பற்றி நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அஸ்வகோஷர் யார்? 4வது புத்த மாநாட்டுக்கு துணைத் தலைவராக இருந்தவர். அதுக்கப்புறம் புத்த சரிதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சான்ஸ்கிரிட். அப்புறம் சுஸ்ருதர், அவர் யார்? இந்தியாவின் முதல் அறுவை சிகிச்சை நிபுணர். சுஸ்ருதர் யாருடைய அவையில் இருந்தார்? கனிஷ்கர்.
கனிஷ்கர் அவையில் இருந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் யாரு? சுசுருதர். கொஸ்டினை எப்படினாலும் உல்டாவா மாற்றி கேட்கலாம். நம்ம வந்து இதுக்கு நம்ம மைண்டை கரெக்டாக வச்சுக்கணும். தான் அதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க. இண்டோ கிரீக்ஸ் ஃபர்ஸ்ட் இஷ்யூடு கோல்டு காயின்ஸ் இன் இந்தியா. கரெக்ட் இல்லையா? முதல்ல எடுத்த உடனே என்ன கேட்டுக்கிறோம்? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டுருக்கோம். அப்போ இந்தோ கிரேக்கர்கள் தான் இந்தியாவில் முதல்ல தங்க நாணயங்களை கொடுத்தாங்க. ஸ்டேட்மெண்ட் ஒன் கரெக்ட். காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் ஆல்சோ நவுன் அஸ் இண்டோ ஹெலனிஸ்டிக் ஆர்ட். காந்தாரா கலை எனப்படுவது இந்தோ கிரேக்க கலை என்றும் அறியப்படுகிறது. ரெண்டுமே என்னது? கரெக்ட். ஸோ போத் 1 and 2 கரெக்ட் அப்படின்னு நம்ம இதில் டிசைட் பண்ணோம். ஸோ வினாக்களை வந்து என்னென்னா நம்ம ஏதோ ஆன்சர் பண்ணிட்டோங்கிறதுக்காக அதை முடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் தான் உங்களுக்கு மெட்டீரியலு. அதை பல வகையில் வந்து நம்ம என்ன செய்யணும்? ரீஆப்ரேட் பண்ணணும் இல்லையா? நீங்கள் வந்து இப்போ யாராவது சயின்ஸ் குரூப் இருந்தீங்கன்னா, சயின்ஸ் குரூப் படித்தவங்க இருக்கீங்களா? பிஎஸ்சி அந்த மாதிரி படித்தவங்க, +1 +2 சயின்ஸு. அப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலி, தவளை இந்த மாதிரி இதை, கரப்பாம்பூச்சி இதை வந்து இந்த டைஜெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா பிரிச்சு இந்த இது நம்ம இது எடுப்போம்ல, இல்லை எக்ஸ்ரே எடுப்போம்ல, அந்த பேப்பர் இருக்கும் பாருங்க, பிளாக் கலரில் அந்த எக்ஸ்ரே பேப்பர், அதை கட் பண்ணி ஹார்ட்டு, இது வந்து கிட்னி, இது வந்து லங்ஸு, இது வந்து லிவர் அப்படின்னு ஒன்றுன்னா நம்ம அதில் வந்து வச்சுருப்போம் இந்த டைஜெக்ஷன் இதில். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எடுத்து நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும். எத்தனை வகையிலையா கொஸ்டின் கேட்கலாம், வேறு எப்படியெல்லாம் கேட்கலாம். ஸோ நான் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் கம்போஸ்டு பை ஹரிசேனா. கரெக்ட். இப்போ என்ன, ஹரிசேனர் யார்? அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் இன் சமுத்திரகுப்தா கோர்ட், பொயட் சமுத்திரகுப்தா கோர்ட் இல்லையா? அரசவை புலவராக இருந்தார், கோர்ட் பொயட் அவர் வந்து. அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அது எங்கே இருக்குது? அலகாபாத்தில் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? பிரயாகை பிரசாஸ்தி. பிரசாஸ்தினா என்ன? இன்ஸ்கிரிப்ஷன். பிரயாகைனா என்ன? அலகாபாத்தினுடைய பழைய பேர். இப்படி அதுக்குள்ள வேலை. இதை தாண்டி அதை பற்றி ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்க முடியாது இல்லையா? அவ்வளோதான் விஷயம். ஸோ அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் கம்போஸ்டு பை ஹரிசேனா. இது என்ன? இது வந்து ஒரு ஈலோஜி. ஈலோஜினா என்ன? சுயசரிதையை எழுதுறது. அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சமுத்திரகுப்தா அடுத்த பயன் கிடைக்குது. அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் சமுத்திரகுப்தருடையது. சமுத்திரகுப்தருக்கு வந்து இன்னொரு பில்லர் ஒன்று, இன்னொரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, பக்கத்தில் எழுதி வச்சுங்க, ஈரான். ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன், தமிழ்ல ஈரான். ஈரான்னா அந்த ஈரான் அந்த நாடு நினைச்சிடக்கூடாது. இங்கே வந்து ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு, ஈரான் ஒரு இடத்துல. இந்த ஈரான் இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சதி நடைமுறையில் இருந்ததற்கான முதல் ஆதாரத்தை தருவது ஈரான் கல்வெட்டு. தி ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் அபவுட் தி பிராக்டிசிங் ஆஃப் சதி சிஸ்டம் இன் இந்தியா ஃப்ரம் ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன். எழுதிக்கங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சதி நடைமுறையில் இருந்ததற்கான முதல் ஆதாரம் ஈரான் கல்வெட்டிலிருந்து கிடைக்கிறது. ஈரான் கல்வெட்டு அசோசியேட் வித் சமுத்திரகுப்தர். தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் for the evidence of the practicing of sati system in India came from Iran inscription. So Allahabad pillar inscription of Samudragupta is one of the important epigraphic sources for the study of the political history of the imperial Guptas. Exactly correct. அது வந்து ஒரு மேஜர் எவிடன்ஸ் நமக்கு குப்தருடைய வரலாற்றை புரிஞ்சுக்கிறதுக்கு மேஜர். ஸோ என்ன கேட்டிருக்கிறோம்? கரெக்ட் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ரெண்டுமே கரெக்டு. ரைட்டா?
அதுக்கடுத்து காளிதாசரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். காளிதாசர்லாம் நம்மளுக்கு கொஸ்டினில் எப்படியா நீங்கள் எந்த போட்டித்தேர்வு எடுத்து பாருங்கள், காளிதாசர் ஒரு புத்தகத்தை கேட்போம். தெரிஞ்ச புத்தகம் தான். இதில் என்ன கேட்டுக்கிறோம்? மேகதூதம், ரகுவம்சம் ஆகிய நூல்களை ஏற்றினவர் யாரு? காளிதாசர். விசாகதத்தர் என்ன நூல் ஏற்றினாரு? தேவி சந்திரகுப்தம், முத்திர ராட்சசம், இதெல்லாம் அவர் ஏற்றினது விசாகதத்தர். பார்ஷ்வா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கனிஷ்கருடைய அவையில் இருந்தவர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அடுத்தது நாகசேனர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? போன வகுப்பில் நம்ம பேசிட்டு வந்தானே நாகசேனர் பற்றி. மிலிந்த பங்கம், அதுக்கு அடுத்த கொஸ்டின் போகிறோம் நம்ம. மிலிந்த பங்கம், நாகசேனர் வேற, நாகார்ஜுனா வேற, ரைட்டா? ஸோ மிலிந்த பங்கம் வந்து உருவாகிறதுக்கு வரதான் காரணம். இவருடைய ஆன்சர், தி கொஸ்டின்ஸ் ஆஃப் மிலிந்தா அண்ட் ஆன்சர்ஸ் ஆஃப் நாகசேனா வாஸ் கம்பைல்ட் இன் தி நேம் ஆஃப் மிலிந்த பங்கா இன் தி பாடி லாங்குவேஜ். இல்லையா? மிலிந்தருடைய கேள்விகள், நாகசேனருடைய பதில்கள், இது வந்து ஒரு புத்தகமாக தொகுக்கப்பட்டிருக்கு, பாலி மொழியில தொகுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேரு மிலிந்த பங்கோ. அடுத்த கொஸ்டின் வருது. செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட், சரியானதை கேட்டுக்கணும். தி கொஸ்டின்ஸ் ஆஃப் மிலிந்தா அண்ட் ஆன்சர்ஸ் ஆஃப் நாகசேனா வாஸ் கம்பைல்ட் இன் தி நேம் ஆஃப் மிலிந்த பங்கோ. கரெக்ட். மிலிந்தர் ஆர் மியாண்டர் is the Indo-Greek ruler and Nagasena is the Buddhist monk. புத்த சமயத்துறை. ஸோ ரெண்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட் போகிறோம். மிலிந்த பங்கா வாஸ் ரிட்டன் இன் தி லாங்குவேஜ் ஆஃப் பாலி. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் புக் ரிட்டன் பை ஹாலா, ஒன் ஆஃப் தி ரூலர்ஸ் ஆஃப், போன கிளாஸில் சொன்னேன், சாதவாகனா. கதா சப்த சதி, அது ஹாலா எழுதின புத்தகம். அவர் வந்து சாதவாகனா ரூலர், கதா சப்த சகி. ரைட்டு. இப்போ குமார சம்பவம் யார் எழுதுனா? குமார சம்பவம் இந்த கட்டம் போட்டு காட்டினே, கவனிங்க. காளிதாசர். குலவம்சம், ஹிஸ்டாரிக்கல் கிரானிக்கல் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. குலவம்சம், தீபவம்சம், மகாவம்சம், இதெல்லாம் ஸ்ரீலங்கா புக்கு. ஜாதக கதைகள், அது வந்து ஒரு கம்பேர்சேஷன், யாரும் தனிப்பட்டவங்க எழுதலை. புத்தருடைய முன் பிறவிகளுடைய தகவல்களை இது கொடுக்குது ஜாதக கதைகள். ஆமாம், ரைட்டு, இவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்ன? கதா சப்த சதி. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் சதவாகனா ரூலர் இஷ்யூடு காயின்ஸ் வித் மோட்டிவ் ஆஃப் ஷிப்? யாரு? போன கிளாஸ் சொன்னேன். நீ பாருங்க, கப்பல் வந்து நீங்கள் வந்து அதுக்காக நான் வந்து அதை முக்கியமாக வச்சுருக்கேன். கப்பல் எப்படி இருக்குது? இங்கே பாருங்க, இப்படி தான் கப்பலே இருக்கும். ஒய், ரைட்டா? அதனால எஜினஸ்டி சதகர்னி, கப்பலே இப்படி தான் இருக்கும். நீங்கள் படகை பார்த்தீங்க, கப்பல் பாருங்கள், ஒய் ஷேஃப்டில் தான் இருக்கும். அதனால எஜினஸ்டி சதகர்னி ஷிப்பு, அவ்வளோதான். நெக்ஸ்ட், மகாபாஷ்யம் ரிட்டன் பை பதஞ்சலி. வேற இன்னொரு புத்தகம் எழுதினார். என்ன புத்தகம்? யோக சூத்திரம். 2 புக் எழுதினாரு. இவர் வந்து பதஞ்சலி யாருடைய சமகாலத்தவர்? புஷ்யமித்திர சுங்கா. பாணினி எழுதின புத்தகம் என்ன? பின்னாடி கேட்டுங்கன்னு நினைக்கிறேன். அஸ்தியாத்தியாயம். அது என்னது? சான்ஸ்கிரிட் கிராமர். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் மகாபாஷ்யம். பாரவி ஒரு புத்தகம் எழுதினாரு, தான் கிருதார்ஜுனியம். பாரவி எழுதின புத்தகம் பக்கத்தில் எழுதி வச்சுங்க, கிருதார்ஜுனியம். ஹர்ஷா புத்தகம் எழுதினார். 3 புத்தகம் எழுதினார் ஹர்ஷா. என்னென்ன புக்கு? ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா. தமிழ் எழுதிக்கங்க. ரத்னாவளி, நாகநந்தா,
பிரியதர்சிகா. இந்த ஹர்ஷருக்கு என்ன சிறப்பு? ஏன்னா நம்ம ஹர்ஷர் பெருசாக நம்மளுக்கு கொஸ்டினில் ஒரு 2-3 பாயிண்ட் தான் அவரை பற்றி இருக்குது. அதனால் அந்த பகுதியை வந்து ரொம்ப கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால் அவர் கேள்வி கேட்கக்கூடிய பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு இதை முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 10 கொஸ்டின், 10க்கு 10 எத்தனை பேர் கரெக்டாக அடிச்சிங்க? வெரி குட். 9. ராம்குமார் வரல, ஓகே 9, குட். சர்க்குணம் என்ன பேர்? சர்க்குணம். பரவாயில்ல, ஓகே. எங்கே தப்பு பண்ணோன்னு பாருங்கள், எது ஏன் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் போ. அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால் இது உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டு தான் இல்லையா? இதில் ஒரு 1/2 மார்க் இந்த மாதிரிலாம் கிடைச்சா இந்த மாதிரி இல்லை. சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் இப்படியே வருதுன்னு வச்சுக்கோங்க. மகாபாஷ்யம் யார் எழுதுனான்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸாமில் வருது மகாபாஷ்யம் யார் எழுதுனான்னு. நிறைய பேர் இந்த மகாபாஷ்யம் இந்த மாதிரி இதெல்லாம் அது என்ன ஏதுன்னே தெரியாது. வெறுமனே குருட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க, பட் அங்கே ஞாபகம் வராது. மகாபாஷ்யம் எதை பற்றி நூல்னு கேட்டால் அவனுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. மகாபாஷ்யம் பதஞ்சலின்னு சில பேர் சொல்லிடுவான். ஓகே, மகாபாஷ்யம் வந்து எதை பற்றிய நூல்னா இதுதான் அஷ்டாத்தியாயத்தினுடைய எக்ஸ்பிளனேஷனுங்கிறது நிறைய பேர் தெரியாது. சொல்லப்போனால் வரலாறு நடத்தின ஆசிரியர்கள் கூட பல பேருக்கு தெரியாது மகாபாஷ்யம் எதை பற்றிய நூல் அப்படின்னு. ஸோ சுஸ்ருத சம்கிதா, தி புக் ஃபேமஸ் ஃபார் குட் மெடிசின். அது மகாபாஷ்யம் ரிட்டன் பை ஹூம்? பதஞ்சலி. புஷ்யமித்ர சுங்கா பெர்ஃபார்மிங் 2 ஆஃப் அஸ்வமேத யஜ்னாஸ் யார் சொன்னா? பதஞ்சலி சொன்னார். ஏன்னா அவர் தான் ஹோத்ரி. அதுக்கு ஹி பெர்ஃபார்மிங், ஹி வாஸ் தி ஹோஸ்ட். யாரு? பதஞ்சலி. அதனால வந்து அவர் தான் மகாபாஷ்யத்தில் எழுதியிருக்கிறாரு. இன்னொன்றில் எங்கே அது சொல்லப்பட்டிருக்கு புஷ்யமித்திர வந்து இந்த மாதிரி அஸ்வமேதையாக நடத்தினான்னு அவனே சொல்லியிருக்கிறான். அது எங்கன்னா அயோத்தியா இன்ஸ்கிரிப்ஷன். அயோத்தியா இன்ஸ்கிரிப்ஷன். அயோத்தியா கல்வெட்டு. அயோத்தி கல்வெட்டில் புஷ்யமித்திர சுங்கனே சொல்லியிருக்கிறான், நான் வந்து 2 அஸ்வமேதையாக நடத்தினேன்னு சொல்லிட்டு. மகாபாஷ்யத்தில் பதஞ்சலி சொல்லியிருக்கிறாரு, நான் தான் அதனுடைய ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பதஞ்சலி வாஸ் தி கான்டெம்பரரி ஆஃப் புஷ்யமித்திர சுங்கா. கரெக்டா? ஈஸி தானே? ஓகே, போத் 1 and 2. ஏன் உங்களுக்கு இவ்வளவு நான் கொஸ்டின் எல்லாத்தையும் நாம் எப்போதுமே மறக்கக்கூடாது? ஏன்னா நமக்கு வந்து 140 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டினாக தப்பாகணும். மற்றபடி எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு நான் மறுபடியும் நான் மாடல் கொஸ்டின்ஸ் போகையில் நிறைய உங்களுக்கு நானே ஃபுல் டிஸ்கஸ் பண்ணுவேன் எல்லா டாப்பிக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் எளிமையாக சில விஷயங்கள் எதெல்லாம் நமக்கு கேட்கக்கூடிய வாய்ப்புள்ள கேள்விகளோ அதை இன்னும் எளிமையாக அவங்க மைண்டில் இருக்கிற மாதிரி. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மாடல் டெஸ்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதில் உங்களுக்கு மைண்டில் அப்படியே நிற்கும். அதனால் கடன்னு அடிச்சுட்டு வரணும். எபவ் 130 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கோம். அதுதான் முடியும். 130லாம் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஆள் நீங்கள். இப்போ நீங்கள் 10க்கு 10 வாங்குறீங்க, 10க்கு 9 வாங்க, பெரிய விஷயம் தானே உங்களுக்கு. நான் கொஸ்டின் டஃப்பாக தான் எடுக்கிறேன், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால. இதே நீங்கள் இந்த 10 கொஸ்டின் எடுத்துக்கொண்டு யாராவது உங்கள் நண்பர்கள்ட்ட கொடுங்க, இது ப்ராக்டிஸ் பண்ணப்பான்னு சொன்னால் 3 கொஸ்டின் கூட வராது. என்ன யோகா பாண்டி, கரெக்டு தானே? ஓகே, நெக்ஸ்ட், தி குவாலிட்டி ஆஃப் கோல்டு காயின்ஸ் இஷ்யூட் இன் இந்தியா பை குஷான்ஸ். கரெக்டா? கரெக்ட். குஷானர்கள் தான் தரமான தங்க நாணயங்கள். முதல்ல தங்க நாணயம் தான் இண்டோ கிரீக்ஸ். தரமான தங்க நாணயம் குஷான்ஸ். அதிகமான தங்க நாணயம் ஓகே. மோர் நம்பர் ஆஃப் கோல்டு காயின்ஸ் issued in India by. ஸோ ரெண்டுமே கரெக்ட், குட். ஸோ கருடா பில்லருக்கு வரும். Garuda pillar or Bashnagar pillar inscription was associated with Heliodorus. Correct. Heliodorus was the ambassador of Indo-Greek ruler of Taxila. Actually correct. So both 1 and 2
கரெக்ட். பேஸ்னர் இன்ஸ்கிரிப்ஷன், கருடா பில்லர் அப்படின்னு கேட்டாலும் ஹீலியோடோரஸ் தான். அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆல்சோ known as பிரயாக் பிரசாஸ்தி. கரெக்ட். பிரயாக் was the old name of Allahabad. கரெக்ட். So both 1 and 2 correct. நாகார்ஜுனா மத்தியமிக காரிகா. நாகார்ஜுனர் வந்து நாகார்ஜுனர் வேற, நாகசேனர் வேற. நாகார்ஜுனர் யாருடைய கான்டெம்பரரி? கனிஷ்கர். நாகார்ஜுனா வந்து கனிஷ்கர் காலத்தில் இருக்கு. நாகார்ஜுனா கான்டெம்பரரி ஆஃப் கனிஷ்கர். அவர் மத்தியமிகா காரிகா. புத்த சமயத்தில் வந்து இவர் மகாயானா புத்திசத்தை ஃபாலோ பண்ணார். மத்தியமிகா காரிகா அவருடைய புத்தகம் தான் அது. இவருடைய பாத்தே மத்தியமிகா, அதாவது நடுவழி அப்படின்னு சொல்லுது. சரகா, அவர் என்ன புத்தகம் எழுதினாரு? சரக சம்கிதா. ஸோ ரெண்டுமே கரெக்ட், போத் 1 and 2 கரெக்ட். ஸோ அஸ்தியாத்தியாயம் புக் ரிட்டன் பை ஹூம்? பாணினி இல்லையா? பாணினி. அதுக்கு அடுத்து whom of the following was the founder of Sadhavana dynasty? சிமுகா. சிமுகா தான் ஃபவுண்டர். which of the following was belongs to யூச்சி tribes? யூச்சி பழங்குடி வம்சத்தை சேர்ந்தவங்க யார்? குஷான்ஸ். குட். அவ்வளோதான். இது 10க்கு 10 அடிச்சிருக்கலாம் இல்லையா? ஈஸியாக இருக்குல்ல? ஓகே, என்ன சேர்க்கணும்? ஓகே, குட். எழுதுனியா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து குப்தாஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சமுத்திரகுப்தரை பற்றி அன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம். அவர் வந்து கவிராஜர், இந்திய நெப்போலியன், அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரம் வர படையெடுத்து வந்தார். அவர் வரும்பொழுது காஞ்சிபுரத்தை ரூல் பண்ணவர் வந்து விஷ்ணு கோபா. அது மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீணை வாய்ச்சது மாதிரி நாணயம் வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கடுத்து சமுத்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அவருடையது. ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன் அவருடையது. அவருடைய கோட்பயட் ஹரிசேனர், அவர் தான் வந்து அவருடைய சீஃப் மினிஸ்டர். இந்த மாதிரி இதுதான் அவரை பற்றி நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள். சமுத்திரகுப்தருக்கு வந்து 2 பையங்க இருந்தாங்க. சமுத்திரகுப்தருக்கு 2 பையங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ராமகுப்தர், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ராமகுப்தா, இன்னொருத்தர் வந்து சந்திரகுப்தா. ராமகுப்தா, சந்திரகுப்தா. ஆஃப்டர் சமுத்திரகுப்தா, ராமகுப்தா கேம் டு தி பவர், த்ரோனுக்கு வர்றார். அவர் தான் வந்து ஆட்சிக்கு வர்றார். பட் ராமகுப்தா வந்து பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியன்ட். இவர் காலகட்டத்தில் வந்து ஹூனா ரூலர், மிகிரகுலா, தோரமனா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபாதர் அண்ட் சன். இந்த ஹூனா ரூலர்ஸ்லாம் அடிக்கடி படையெடுத்துட்டு வருவாங்க. அதில் படையெடுத்துட்டு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராமகுப்தரை தோற்கடிச்சிட்டாங்க. தோற்கடிச்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன்னுடைய மனைவியை வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிரு, உனக்கு வந்து நாங்கள் இதை கொடுத்துறோம், நீனே ரூல் பண்ணிக்க அப்படின்னு சொன்னோடனே ராமகுப்தர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஒய்ஃபை கொண்டு அவங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிட்டு வந்துடுறாரு. இப்போ வந்து சந்திரகுப்தனுக்கு வந்து கோபம் வருது. அதனால் இவர் தனியாக ஒரு படையை ரெடி பண்ணி போய் அவங்கள ஹூனாஸை வந்து தோக்கடிச்சிட்டு அந்த ராமகுப்தாவுடைய ஒய்ஃபை மீட்டிட்டு வந்துடுறாரு. அவங்க பேர் வந்து துருவாதேவி. அந்த அம்மா பேர் என்னது? துருவாதேவி. துருவாதேவி. அவங்கள மீட்டிட்டு வந்துடுறாரு. மீட்டிட்டு வந்துட்டு என்ன செய்வார்னா, ராமகுப்தரை கொலை செஞ்சுடுவார். கொலை செஞ்சுட்டு அந்த அம்மா மேரேஜ் பண்ணிக்கிட்டு இவர் ரூலர் ஆயிடுவார். அவர் தான் இந்த சந்திரகுப்தா 2, 2ஆம் சந்திரகுப்தர். ஏன்னா ஏற்கனவே 1ஆம் சந்திரகுப்தர் இருப்பார். அதனால் இப்போ சந்திரகுப்தன் வந்து 2ஆம் சந்திரகுப்தனாக மாறிட்டார். ரைட்டா? ஸோ இந்த
துருவாதேவியை அவர் மேரேஜ் பண்ணிட்டு எப்படி வந்து ராமகுப்தரை வந்து கொலை செஞ்சுட்டு ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிறத பற்றி ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதான் நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டின் நான் கேட்டேன். பட் இங்கே தான் அந்த கொஸ்டின். அதுதான் வந்து தேவி சந்திரகுப்தம். தேவிங்கிறது துருவாதேவி. தேவி சந்திரகுப்தம். இந்த சந்திரகுப்தம் அப்படிங்கிறது இவர். துருவாதேவியும் சந்திரகுப்தருக்கும் உள்ள அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது தான் அது வந்து தேவி சந்திரகுப்தம். இந்த தேவி சந்திரகுப்தம் யார்? ஏற்கனவே உங்களோட கொஸ்டின், அந்த கொஸ்டினை கேட்டுட்டேன். தேவி சந்திரகுப்தம் யார் எழுதுனா அப்படின்னு சொன்னா விஷாகதத்தர். இதுலேயே கொடுத்துருப்பேன், உள்ளேயே கொடுத்துருப்பேன். விஷாகதத்தர், விசாகதத்தா. விசாகதத்தர் ஏற்கனவே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, பார்த்தோம். அப்போ தான் கேள்வி கேட்டிருந்தோம், அதை பேசணும். என்னது? முத்துராட்சசம். முத்துராட்சசம் பற்றி எதை பற்றிய புத்தகம்? சந்திரகுப்த மௌரியன் எப்படி தனநந்தனை கொலை செஞ்சுட்டு மௌரிய ஆட்சியை நிறுவனம், அதை பற்றி எழுதியிருக்கிறார். இன்னொரு புத்தகம் என்னன்னா, சந்திரகுப்தன், இரண்டாம் சந்திரகுப்தன் எப்படி ராமகுப்தனை கொலை செஞ்சுட்டு ஆட்சிக்கு வந்தான். இவன் இந்த ரிசர்ச்லேயே இருந்திருக்கிறான். இவன் வந்து இந்த யார், இவன் பேர் என்ன, விசாகதத்தனுங்கிறவன். பட் இங்கேனாலும் இவனுக்கு வந்து ரெலவன்சி இருக்குது. ஏன்னா இவனுடைய கோர்ட்லேயே இருக்கிறான். ஆனால் இதிலிருந்து ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை வந்து எழுதுனா பாருங்க, கற்பனை பண்ணி. ஆனால் அது முக்கியமான எவிடன்ஸ் நமக்கு. சந்திரகுப்தன் எப்படி சந்திரகுப்த மௌரியன் ஆட்சியை பிடிச்சான் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான எவிடன்ஸாக இருக்குது. ஸோ 2 புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிச்சதை பற்றி தான் வந்து அதனுடைய பேக்ரவுண்டை தான் இவன் அனலைஸ் பண்ணியிருக்கிறான். யாரு? விஷாகதத்தர். ஓகே. ஸோ சந்திரகுப்தா 2 அப்படிங்கிற பொறுத்தளவில் நமக்கு எப்படி வந்து அவருக்கு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பாயிண்ட் தான் ஒரு ஒருத்தரை பற்றியும் ரொம்ப எளிமையாக தான் நம்மளுக்கு வினாக்கள் இருக்கும். சந்திரகுப்தா 2-வை பொறுத்தளவில் அவரை வந்து சாகாரி அப்படின்னு சொல்லிக்கிறார். சாகர்களை அழித்ததால் சாகாரி. இங்கிலீஷில் ஆல்சோ நோன் அஸ் சாகாரி பிகாஸ் ஆஃப் he destroying, he defeated sagas. அதுக்கடுத்து அவர் இன்னொரு பட்ட பேர் வச்சுக்கிறார், விக்ரமாதித்யா அப்படின்னு ஒரு பேர். விக்ரமாதித்யா. அப்படின்னு ஒரு பட்ட பேர் வச்சுக்கிறார். இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ அவருடைய இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மெஹ்ராலி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். மெஹ்ராலி அயன் பில்லர், டில்லி இரும்பு தூண் நம்ம வந்து சொல்லுவோம், துருப்பிடிக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த துருப்பிடிக்காத டில்லி இரும்பு தூண் வந்து இவருடைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதான். அதனால் மெஹ்ராலி அயன் பில்லர், மெஹ்ராலி இன்ஸ்கிரிப்ஷன், மெஹ்ராலி கல்வெட்டு எல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தரோடு தொடர்புடையது. ஏன்னா எங்கேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவங்க காலகட்டத்தில் உருவான புத்தகம், அவங்க காலகட்டத்தில் வைக்கப்பட்ட கல்வெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு கேள்வியாக வரும். அவங்க காலகட்டத்தில் உருவான கோவில், அவங்களுடைய புனை பெயர்கள், இப்படிதான் நமக்கு வினாக்கள் வந்து கேட்பாங்க. ஸோ சந்திரகுப்தா 2-வை பொறுத்தளவில் மெஹ்ராலி இன்ஸ்கிரிப்ஷன், மெஹ்ராலி அயன் பில்லர் இதெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் சந்திரகுப்தாவனுடைய 2-ல வந்து நம்மளுக்கு கேட்கறது என்னன்னா உதயகிரி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அசோசியேட் வித் சந்திரகுப்தா 2. உதயகிரி குகை கல்வெட்டுகள் அதோட ஒரு தொடர்புடையவர். அதுக்கடுத்து சந்திரகுப்தா 2-வை பொறுத்தளவில் நமக்கு முக்கியமான விஷயம், அவருடைய அவையில் நவரத்னாஸ், நவரத்தினங்கள் என்ற 9 அறிஞர்கள் இருந்தார்கள். இப்போ காளிதாசர், விசாகதத்தர், இந்த மாதிரி நிறைய பேர். நவரத்தினங்கள் என்று அறியப்படுகின்ற 9 அறிஞர்கள், காளிதாசர், விசாகதத்தர் உள்ளிட்ட 9 அறிஞர்கள் அவருடைய அவையில் இருந்தார். இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் நிறைய புத்தகங்கள் வருது.
அதில் இன்னொரு முக்கியமான புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குப்தர் காலத்தில் நவநீதகம் அப்படின்னு ஒரு புத்தகம், நவநீதகம் எழுதிக்கங்க, நவநீதகம். நவநீதகம் எனப்படும் புத்தகம் குப்தர் காலத்தில், குப்தர் காலம் ஜென்ரல் குப்தர் காலம் தான் அது, குப்தர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த புத்தகம் மருத்துவம் தொடர்பானது. தி நவநீதகா, தி புக் written in the period of Guptas. நவநீதகா புக் about the medicines, மருத்துவம் தொடர்பான புத்தகம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான புத்தகம். இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமசூத்திரம்லாம் உருவாக்கப்படுது. காமசூத்ரா புத்தகங்கள்லாம் இவங்க குப்தர் காலத்தில் உருவாகிறார். ஸோ நவரத்னா அப்படிங்கிறது வந்து அந்த அவையில் இருந்த நவரத்தினங்கள்னு சொல்லிட்டு 9 அறிஞர்கள், தலை சிறந்த அறிஞர்கள் பற்றி அதில் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் முக்கியமான சில புத்தகங்கள் மட்டும் 2-3 புத்தகம் மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் எழுதிக்கங்க. இவருடைய அவையில் தன்வந்திரியினுடைய காலம் வந்து குறிக்கப்படலை, இவருடைய அவையில் இருந்ததாகவும் அவரை வந்து சொல்லுவாங்க. தன்வந்திரியை வந்து இவரெல்லாம் கேட்க மாட்டாங்க. வராக மிகிரா அவர் எழுதிக்கங்க, வராக மிகிரர். குப்தர் காலத்தில் இருந்தவர். அவர் எழுதின புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சசித்தாந்திகம், பஞ்சசித்தாந்திகம், பிரகசம்கிதம், பிரகசம்கிதம். அது மாதிரி இவருடைய காலகட்டத்தில் தான் அதுக்கடுத்து அமரசிம்மம், இந்த அமரசிம்மா எழுதுங்க, அமரசிம்மன் அப்படிங்கிறவர் வந்து அமரகோஷம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அமரகோஷம் அப்படின்னு ஒரு புத்தகம். காளிதாசர் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வந்து சொல்லிட்டோம். இவங்க குப்தருடைய காலத்தில் தான் ஆரியப்பட்டா இருக்கார். ஆரியப்பட்டா எழுதின புத்தகம் தான் ஆரியப்பட்டியம். இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. ஆரியப்பட்டியம். சூரிய சித்தாந்திகம் இவர் எழுதினது. சூரிய சித்தாந்திகம். சூரிய சித்தாந்தம், சித்தாந்திகா ரெண்டும் ஆரியப்பட்டா எழுதினது. ஆரியப்பட்டியம். இதெல்லாம் குப்தர் காலத்தில், எஸ்பெஷலாக சந்திரகுப்தன், 2ஆம் சந்திரகுப்தன் காலத்தில். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் சீனப்பயணி பாகியான் இங்கே வர்றார். சீனப்பயணி பாகியான். சீனப்பயணி பாகியான் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். சந்திரகுப்தா 2. ஆமாம், 2ஆம் சந்திரகுப்தர் தான். அதுக்கடுத்து குமாரகுப்தர் வராரு. குமாரகுப்தரை பற்றி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் அவருக்கு முக்கியமானது, இருந்தாலும் 2-3 காப்பர் பிளேட் தான். குமாரகுப்தர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் நலந்தா யூனிவர்சிட்டி, நலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் குமாரகுப்தர். இந்தவருக்குள்ள காப்பர் பிளேட் சம்மந்தமாலாம் கொஸ்டின் இதுவரை கேட்கறது இல்லை. நலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் மட்டும் அவருக்கு வந்து போதும். அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தாவை பொறுத்தளவில் கேள்வியை பெருசாக லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர் பெருசாக கேட்கல. அவரை பற்றி கேள்வி ஏற்கனவே நான் கேட்டுட்டேன். அதாவது சுதர்சனா லேக் வந்து ரிப்பேர் பண்ணவர் அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம வச்சுக்கிறோம். அவ்வளோதான்.
இது வந்து குப்தர்கள் காலத்துக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு மோர் தென் இனஃப். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் போஸ்ட் குப்தாஸ் சொல்கிறோம். அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து ஹர்ஷர். ஸ்கந்தகுப்தா வந்து சுதர்சனா ஏரியை மராமத்து செய்தவர், அவ்வளோதான். வேற அவரை பற்றி பெருசாக நிறைய வந்து ஹூனருடைய படையெடுப்பு வரும், அதனால் கொஞ்சம் இவர்களுக்கு கட்டுப்படுத்தி வைப்பார். இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கந்தகுப்தருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒன்றும் பெருசாக இல்லை. நம்மளுக்கு குப்தரில் கேள்வி கேட்கையில் ஃபவுண்டர், அப்புறம் வந்து சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர் 2 பேர் தான் மெயின். அதுலேயும் சமுத்திரகுப்தரில் இந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன், சந்திரகுப்தரில் மெஹராலி இன்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும். பெரும்பாலும் காளிதாசரை பற்றி கேட்டாங்கன்னா மற்ற எதையும் கேட்க மாட்டோம். காளிதாசரை பற்றி கேட்டால் புத்தகம் தான், அவ்வளோதான். ஸ்கந்தகுப்தா அவர் முடிஞ்சு போச்சு. இப்போ ஹர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா வர்தனா ரூலர். இவர் வந்து வர்தன வம்ச அரசர். லாஸ்ட் ஸ்கந்தகுப்தா வந்து லாஸ்ட் ரூலரே கிடையாது. இதுக்கு பின்னாடியும் குப்தஸ் வருவாங்க. வந்து இப்போ இது பிரபு குப்தா, இந்த குமாரகுப்தா 2, குமாரகுப்தா 3 அப்படிலாம் பின்னாடி ஆள் வருவாங்க. அவங்கெல்லாம் எங்கே இருக்கான்னே தெரியாது. அவர் ஓரத்தில் ஒரு மூலையில் உட்காந்துருப்பான், ஒரு வீட்டில் உட்காந்துருப்பான். ஆனால் குப்தருடைய இப்போ நிறைய அரச வம்சத்து ராஜ வம்சம் கடைசி ராஜா இருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இங்கே இருப்பார், ஏதாவது வீட்டில் உட்காந்துரு. சிவகிரி ஜமீன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்கல்ல. பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க, சும்மா எங்கேயோ வந்து கூலி வேலை கூட பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி கூட இருப்பாங்க. அது ஒன்றும் இருக்காது. அது மாதிரி தான் இதில் வந்து பின்னாடி வர்ற குப்தாஸ்லாம் இருப்பாங்க. இவர் வந்து லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர், அவ்வளோதான். யார்? ஸ்கந்தகுப்தர் இஸ் நாட் தி லாஸ்ட் ரூலர். அது நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், ஏன்னா அப்படி கொஸ்டின் வந்து நான் இன்னும் பார்க்கல, அதை சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து நம்ம வந்து வர்தனா வம்சம், அதில் நிறைய ரூலர்ஸ் இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து ஹர்ஷர் வந்து முக்கியமானவர். ஹர்ஷர் வந்து சிலாதித்யா அப்படின்ற பட்டத்தோட அரசுக்கு வர்றார். சிலாதித்யா. சிலாதித்யான்ற பட்டத்தோட அரசு வைக்கிறாரு. நிறைய சில்வர் காயின் வந்து இஷ்யூ பண்ணுவார், வெள்ளி நாணயங்கள் இஷ்யூ பண்ணுவார் இவர். ஹர்ஷரை பொறுத்தளவில் அவர் வந்து மகாயானா புத்த சமயத்தை பின்பற்றார். மகாயானா புத்த சமயம். அலகாபாத்தில் ஒரு புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுவார். அலகாபாத்தில் புத்த சமய மாநாடு ஒன்றை நடத்தினார். He conducted a Buddhist conference in Allahabad. மகாயானா புத்த சமயத்தை தான் அவர் பின்பற்றுவார். அலகாபாத் அது வந்து தனியாக நம்ம ஏற்கனவே 1, 2, 4 பார்ப்போம், அது மாதிரி இது இல்லை. அலகாபாத்தில் ஒரு புத்த சமய மாநாடு, அவ்வளோதான் அதுக்கு வந்து வேல்யூ. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் இதை பொறுத்தளவில் வட இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இருப்பார். சவுத் இந்தியா படையெடுப்பார். புலிகேசின் 2வும் இவருக்கும் வந்து பிரச்சனை வரும் நர்மதை நதியினுடைய கரையில். அதில் புலிகேசின் 2 வந்து ஹர்ஷரை தோக்கடிச்சிருவார். அது உங்களுக்கு தெரியும். அது என்ன முன்னாடி கேட்டுகிட்டே இருந்தாங்க, இப்போ கேட்குறதில்ல, ஏன்னா ரொம்ப அதரப்பலசான கொஸ்டின் அது. எந்த நதியின் கரையில் 2ஆம் புலிகேசி ஹர்ஷரை தோக்கடித்தார்னு. நர்மதை, தபதி அப்படின்னு ஒரு 4 பேரை கொடுத்து நர்மதை நதியினுடைய கரையில் அவர் தோக்கடித்தார். அதனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஹர்ஷர், 2ஆம் புலிகேசின் 2, 1ஆம் நரசிம்மவர்மா 1, 1ஆம் 3 பேரும் வந்து சமகாலத்தில் உள்ளவங்க. நரசிம்மவர்மா 1, புலிகேசின் 2, ஹர்ஷா 3 பேரும் கான்டெம்பரரிஸ்.
இப்போ அர்ஷருடைய காலத்தில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யுவான் ஸ்வாங் வந்து இந்தியா வர சீன பயணி யுவான் ஸ்வாங். யுவான் ஸ்வாங் என்ற சீன பயணி இந்தியா வந்தார். இந்த யுவான் ஸ்வாங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா இதுக்கும் போவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷாவினுடைய அவைக்கு போவார், புலிகேசின் டூனுடைய அவைக்கு போவார், முதலாம் நரசிம்மவர்மனுடைய அவைக்கும் போவார். அதனால தான் கான்டெம்பரரி அப்படின்னு பேசும். இது கிட்டத்தட்ட 641 to 642 இந்த காலகட்டத்தில் இப்படி 3 இதுக்கும் அவர் வந்து பயணம் செய்வார். யார்? யுவான் ஸ்வாங். ஹர்ஷரை பொறுத்தளவில் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு. ஹர்ஷருக்கு வந்து ஓகே. இதில் வந்து புருகுப்தா அப்படி இப்படி நிறைய பேர் வருவாங்க. இன்னொரு விஷயம் அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, கட்டிடக்கலையை பொறுத்தளவில் இந்த காலகட்டம் தான் இந்தியா முழுக்க கட்டிடக்கலை உருவாகிற காலம். எது? குப்தர்கள், பல்லவர்கள், சாளுக்கியர்கள் தான் புலிகேசின் ஆகும். அவங்க வந்து டெக்கான் மத்திய இந்தியாவில் இருப்பான். அப்போ வந்து இந்தியாவில் வந்து 3 விதமான இதெல்லாம் இதுவரை கேட்கல, இப்போ உங்களுக்கு கேட்கலாம். இந்தியாவில் 3 விதமான கட்டிடக்கலை அமைப்பு முறை காணப்படுது. there is 3 type of temple architecture in India. 3 வகையான கோவில் கட்டிடக்கலை அமைப்புகள் இந்தியாவில் காணப்படுகின்றன. இந்த 3மே ஏன்ஷியன் இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் தான் வந்து உருவாகுது. வட இந்தியாவில் உள்ள கட்டிடக்கலை என்ன சொல்றோம்னா நகரா கோவில் கட்டிடக்கலை வட இந்தியாவில் காணப்பட்டது. திராவிட முறை கட்டிடக்கலை தென்னிந்தியாவில் காணப்பட்டது. வேசரா கட்டிடக்கலை முறை மத்திய இந்தியாவில் காணப்பட்டது. ஸோ 3 விதமான கட்டிடக்கலை அமைப்பு முறை வந்து இந்தியாவில் இருக்கு. நகரா நார்த் இந்தியா, திராவிடா சவுத் இந்தியா, வேசரா சென்ட்ரல் இந்தியா, எஸ்பெஷலி தக்கான பீடபூமியில். ஏன்னா அந்த சாளுக்கியர்கள் தான் அதுக்கான அத்தாரிட்டியாக இருப்பாங்க. அப்புறம் அந்த புவனேஸ்வர் வர போகும், ஒடிஷா வர போகும். ஸோ இதுதான் நகரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர், திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர், வேசரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் அதனுடைய ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவாஸ். திராவிட கட்டிடக்கலை முறையை தோற்றுவித்தவர்கள் பல்லவர்கள். பல்லவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திர பல்லவா 1, முதலாம் மகேந்திர பல்லவன். அவன் தான் திராவிட கட்டிடக்கலை முறை அப்படின்னு ஒரு முறையை தோற்றுவிச்சவனே மகேந்திர பல்லவன். இப்போ இந்த குப்தர்கள் காலம் முடிஞ்சு போஸ்ட் குப்தாஸ் முடிகிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியா மத்திய இந்தியாவில் ஒரு குழப்பமான, ஏன்னா சவுத் இந்தியா வந்து ஸ்ட்ராங் பாலிட்டி இருக்கும் இங்கே, ஏன்னா இங்கே சோலாஸ் இருப்பாங்க. ஆனால் வட இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு ஃப்ராக்மெண்டட் பாலிட்டி, ஒரு சிதறுண்ட அரசியல் காணப்படும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தை மையமாக வச்சு பீகார், பெங்கால் இதில் வந்து பாலர்கள் அப்படின்னு ஒரு வம்ச அரசுகள் இருப்பாங்க. குஜராத், மத்திய பிரதேசம், இந்த கன்னோஜ் வர இந்த பகுதியில் வந்து கூர்ஜர பிரதிகாரர்கள் அப்படின்னு ஒரு வம்சம் இருப்பாங்க.
அப்படியே வந்து டெக்கானில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, தக்கான பீரபூமி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள்னு இருப்பாங்க. இந்த 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஸ்டின் கேட்குறது ராஷ்டிரகூடர்களை பற்றி கேட்பாங்க. ராஷ்டிரகூடரில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா 1, 1ஆம் கிருஷ்ணன். அவன் வந்து ஏன் அவனை கேட்குறாங்கன்னா, எல்லோராவில் கைலாசநாத் டெம்பிள், கைலாசநாதர் கோவில்னு ஒன்று கட்டுவான், அதை வந்து கேட்பாங்க. இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா 3 வந்து ஏன் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவன் ராமேஸ்வரம் வர படையெடுத்துட்டு வருவான். இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேர் அமோகவர்ஷனை ஏன் கேட்குறாங்கன்னா, அவன் வந்து அவங்களுடைய தலைநகரை அவன் தான் உருவாக்குவான், மானியக்கேடா அப்படிங்கிற தலைநகரை. இதெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிடுங்க, ரைட்டா? சிம்பிளாக அதை எழுதிக்குவோம். மற்றபடி நம்ம கிருஷ்ணா 1 வந்து பார்த்தீங்கன்னா எல்லோராவில் கைலாசநாத் டெம்பிள், எல்லோராவில் கைலாசநாதர் கோவில். கிருஷ்ணா 3 அவன் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரை. இப்போ ராஷ்டிரகூடா அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். தண்டி துர்கா ஃபவுண்டர், தண்டி துர்கா. ராஷ்டிரகூடர்களுடைய பரம்பரையை தோற்றுவித்தவர் தண்டி துர்கா. The founder of Rashtrakuda dynasty was Dandi Durga. The Krishna one important ruler, he constructed Kailasnath temple at Ellora. 1ஆம் கிருஷ்ணர் முக்கியமான அரசர், அவர் எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டினார். அதுக்கப்புறம் கிருஷ்ணா 3 என்ன செஞ்சான்? கிருஷ்ணா 3 இன்வைடட் அப் டு ராமேஸ்வரம். கிருஷ்ணா 3ஆம் கிருஷ்ணர் ராமேஸ்வரம் வரை படையெடுத்து வந்தார். அவன் வந்து பார்த்தீங்கன்னா 949 ஏடியில் வந்து பார்த்தீங்கன்னா பராந்தகா 2க்கும் இவனுக்கும் சண்டை வரும், 2ஆம் பராந்தகனுக்கும் இவனுக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் தக்கோலம் அப்படின்னு சொல்லுவோம். தக்கோலம் போர், பேட்டில் ஆஃப் தக்கோலம். பேட்டில் ஆஃப் தக்கோலம் பிட்வீன் கிருஷ்ணா 3 அண்ட் பராந்தகா 2, 2ஆம் பராந்தகனுக்கும் 3ஆம் கிருஷ்ணருக்கும் இடையிலே கிபி 949 போர் ஏற்பட்டது. அது வந்து தக்கோலம் போர் என்று அழைக்கப்படுகிறது. இதில் வந்து கிருஷ்ணா 3 டிஃபிட்டட் பராந்தகா, 3ஆம் கிருஷ்ணன் 2ஆம் பராந்தகனை தோற்கடித்தார். தோற்கடிச்சவரை மட்டும் இல்லை, ராமேஸ்வரம் வரை போகிறான். ராமேஸ்வரம் வரை போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தூபி ஒன்று, இது ஒன்று நிறுவுவான், ஒரு தூண் ஒன்று, ஒரு பில்லர். அது வந்து பார்த்தீங்கன்னா விக்ட்ரி பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றி தூண். ராமேஸ்வரத்தில் போய் வெற்றி தூண் ஒன்று நிறுவுவான். யாரு? 3ஆம் கிருஷ்ணன். ஸ்தம்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய லாங்குவேஜில் ஸ்தம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ராமேஸ்வரத்தை பார்ப்பான், ஒரு பெரிய இதை உருவாக்கி ராமேஸ்வரத்தை அங்கேருந்து பார்ப்பான், இங்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். யார்? கிருஷ்ணா 3. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம அந்த ராமர் பாதம்னு அங்கே ஒன்று வச்சுருப்பாங்க, அது வந்து இவன் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து ஆனால் இங்கே வரும்பொழுது என்ன ஆகும் இவனுக்கு அப்படின்னு சொன்னால், இவனுடைய தலைநகர் வந்து மானியக்கேடா. அதை வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து தீ வச்சு கொளுத்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுறாங்க. அதனால் இவன் போயெல்லாம் இங்கே ஒன்றுமே இருக்காது. இன்னொரு ரூலர் இதில் இவங்க இதில் இன்னொருத்தர் ரூலர் வந்து அமோகவர்ஷா.
ராஷ்டிரோட ரூலரில் அமோக வர்ஷன். அமோக வர்ஷனை பொறுத்தவரை ஒரு கொஸ்டின் என்னன்னா, மான்யக்கேடா என்ற ராஷ்டிரகூடர்களின் தலைநகரை உருவாக்கியவர். மான்யக்கேடா, 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 இங்கிலீஷ்ல மான்யக்கேடா, KHEDA. The Manyakheda, headquarter of Rashtrakudas, was founded by அமோகவர்ஷர். அமோகவர்ஷர் ராஷ்டிரகூடரின் தலைநகரை உருவாக்கியவர். ஒன்று. நம்பர் 2, அமோகவர்ஷனை பற்றி இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த அமோகவர்ஷன் வந்து ஒரு புத்தகம் எழுதுவான். அந்த புத்தகம் வந்து கவிராஜ மார்க்கம். கவிராஜ மார்க்கம். கவிராஜ மார்க்கம். கவிராஜ மார்க்கம், the book written by Amogavarsha, it was the first Kannada literature in India. ஏன் இது முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, கவிராஜ மார்க்கம் என்ற நூலினை அமோகவர்ஷா எழுதினார். இந்தியாவில் முதலில் எழுதப்பட்ட முதல் கன்னட இலக்கியம் ஆகும். தி ஃபர்ஸ்ட் கன்னடா லிட்ரேச்சர் கவிராஜ மார்க்கம். இதுதான் இவரை பற்றி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதனுடைய ஃபவுண்டர் எல்லோரா, கைலாஷ்நாத் டெம்பிள், Krishna III, Battle of Takkolam between Krishna III and Parandaka II. He defeated Parandaka II and went up to Rameswaram. Then Amogavarsha was the founder of Manyakheda, headquarter of Rashtrakuda dynasty. Then Amogavarsha wrote a book in the name of Kaviraja Marka, was the first Kannada literature in India. So these are the importance in we complete ancient India. மற்ற நான் கொஸ்டின் உங்களுக்கு திருப்பி கேட்டே இருப்பேன். இண்டஸ் வேலி கேட்பேன், வேதிக் சிவிலைசேஷன் கேட்பேன், இல்லைன்னா நிறைய புக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா நீங்கள் கொஸ்டின் எந்த அளவுக்கு உங்களுக்கு கூடுதலாக நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஏன்ஷியன் இந்தியா பொறுத்தல எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். வேறு இன்னும் வந்து கொஸ்டினில் வந்து கூடுதல் தகவல்களை உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். ஓகே, இப்போ we have to move medieval India. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீடியவல் இந்தியாவுக்கு போகிறோம். இடைக்கால இந்தியா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதெல்லாம் ஏன் இந்த இடத்துக்கு நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ இந்த ராஷ்டிரகூடா, பாலாஸ், சேனாஸ், அப்புறம் வந்து பிரதிகாராஸ், இவங்களுடைய காலகட்டத்தில் இது ஃப்ராக்மெண்டட் பாலிட்டி ஆகி வந்து ஐசோலேட்டட் வில்லேஜஸ்லாம் வந்துடும். இந்தியாவில் தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்கள். இந்த கிராமத்துக்காரன் அவன்கிட்ட பேச மாட்டான், அந்த கிராமத்துக்காரன் இங்கே பேச மாட்டான். ஏன்னா அந்தளவுக்கு வறுமை வந்துருச்சு. நிறைய படையெடுப்பு, நிறைய போர், நிறைய கொள்ளை ஆகையினால நிறைய பிரச்சனை வந்துருச்சு இந்தியாவில். அப்போது நகரங்கள்லாம் சிதைஞ்சிருச்சு. நகரத்தில் போனவங்கலாம் கிராமத்தை நோக்கி திரும்பி வர ஆரம்பித்தாங்க. கிராமத்தில் உள்ள என்ன பயந்துட்டாங்கன்னா, நமக்கே இங்கே சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, நகரத்தில் உள்ள இங்கே வந்துட்டால் நம்மளுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தை வந்து எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே யாரும் எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இதனால் அடுத்த ஊரில் என்ன நடந்தாலும் இவன் போய் கேட்க மாட்டான் ஏன்னு. அப்போ ஒற்றுமை போயிடுச்சு, யூனிட்டி போயிடுச்சு. யூனிட்டி போனதுனால படையெடுப்புகளுக்கு வந்து எளிதாக இலக்காயிடுச்சு இந்தியா வந்து. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் வந்து முஸ்லீம்ஸ் படையெடுப்பு நிகழுது. முதல் முஸ்லீம் படையெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 712 ADயில் முதல் முஸ்லீம் படையெடுப்பு. 712 ADயில் முகமது பின் காசிம், இந்த கொடுத்துருக்குறேன் இதில் வந்து முகமது காசிம் வந்து முதல்ல படையெடுத்து வர்றார். முகமது காசிம்
இவர் சிந்து மாகாணம் வரை வருவார். 721st முஸ்லிம் இன்வேஷன் இன் இந்தியா. 712 AD முகமது காசிம் he came up to சிந்து மாகாணம் வரை வருவார். அதுக்கப்புறம் திரும்பி போயிடுவார். இதுதான் முதல் படையெடுப்பு. அதுக்கடுத்து இரண்டாவது குறிப்பிடத்தக்க அளவில் இங்கே இந்தியாவின் மீது படையெடுப்பை வந்து நிகழ்த்தினவர் பார்த்தீங்கன்னா முகமது கஜினி. முகமது கஜினி தான் அதுக்கு அடுத்த முக்கியமான படையெடுப்பு. முகமது கஜினியை பற்றி நம்மளுக்கு வந்து அவங்க கேள்வி கேட்குறதுக்கு என்ன அதுன்னா, முகமது கஜினியில் வந்து பார்த்தீங்கன்னா முகமது அப்படிங்கிறது அவருடைய பேர், கஜினிங்கிறது அவர் ரூல் பண்ண ஊர். அதனால தான் அவர் வந்து கஜினி முகமது அல்லது முகமது கஜினி அப்படின்னா. தி கஜினி வாஸ் தி டெரிட்டரி ரூல்டு பை முகமது. அதான். ஸோ முகமது கஜினியை பொறுத்தளவில் நமக்கு வந்து முக்கியமான அவருடைய படையெடுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1025 ADயில் 1025. உங்களுக்கு எல்லாம் இந்த அவரை பற்றி கேட்டால் ஒரு கொஸ்டின் கேட்டால் இதான், இன்னும் 2 கொஸ்டின் இருக்குது, அது பின்னாடி சொல்கிறேன். 1025 ADயில் வந்து தி டெஸ்ட்ராய் அண்ட் பிளண்டர்ட் சோம்நாத் டெம்பிள் இன் குஜராத். சோம்நாத் டெம்பிள் குஜராத்தில் சோமநாதர் ஆலய கொள்ளை அழிப்பு, அதான் அவருடைய படையெடுப்பில் முக்கியமான படையெடுப்பு. 1025 1025 AD he invaded India and he plundering Somnath temple and destroying, damaged this Somnath temple. முகமது கஜினி. கஜினி முகமதை பொறுத்தளவில் இந்தியாவின் மேலே 18 times படையெடுத்தார். 18 முறை சொல்லுவாங்க. முகமது கஜினியை பற்றி ஒரு கதை சொல்கிற பொழுது முகமது கஜினி வந்து 17 முறை படையெடுத்து தோற்று போயிட்டார் இந்தியா மேலே. அப்புறம் ஒரு இடத்துல போய் படுத்து கிடந்தார். அப்போ ஒரு சிலந்தி ஒன்று வலை பின்னிக்கிட்டே இருந்துச்சு. 17 முறை தப்பி கீழே விழுந்துச்சு. 18வது முறை வலையை க்ளீனாக பின்னிடுச்சியா. அதில் உடனே இது வந்து நம்பிக்கை வந்து 18வது முறை படையெடுத்து வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் எழுதிட்டு கிடக்கிறான். ஆனால் உண்மையிலேயே 18 முறையும் ஜெயிச்சார் கஜினி. அந்த அளவுக்கு இவங்க மோசமாக இருந்தாங்க. எங்கே இந்தியாவில் நான் அதுக்கு தான் முன்னாடி சொல்லிட்டேன். ஐசோலேட்டட் வில்லேஜஸ், இந்த கிராமம் மட்டும் தனியாக இருப்பான். ஒரு பெரிய படை வரையில் கிராமம் எப்படி தாக்குடிப்பான், அடுத்த கிராமத்துக்கார சப்போர்ட்டுக்கே வரமாட்டான். அவங்க அடிக்கிட்டு நீங்கள் பாடல கம்முனுறீங்க வரமாட்டாங்க. அதுக்கடுத்து அங்கேயான போவான். இதான் நடந்துச்சு அங்கே. ஸோ 18 முறை படையெடுத்தார், 18 முறை வெற்றி பெற்றார். அவருடைய படையெடுப்புலேயே பெரிய கொள்ளைன்னு சொன்னால் அந்த சோம்நாத் டெம்பிள் பிளண்டரிங் தி சோம்நாத் டெம்பிள் அப்படிங்கிறது தான் கஜினி. கஜினியை பற்றி நம்மளுக்கு கேள்வி கேட்க இன்னும் 2 இடம் இருக்குது. என்னன்னா கஜினினால் நமக்கு 2 நன்மை விளைஞ்சது. என்னென்னா அவர் கூட 2 ஸ்காலர்ஸ் வந்தாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அல்பருனி, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிர்தௌசி. இந்த 2 பேருமே நல்ல ஹிஸ்டாரியன் ஸ்காலர்ஸ். அல்பருனி வந்து அவர் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட், ஆல்சோ இன்தோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை வந்துட்டு அல்பருனியை. நமக்கு டெப்த்தாலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அல்பருனி, பிர்தௌசி, முகமது கஜினி மூவரும் சமகாலத்தவர்கள். அடுத்த பாயிண்ட், அல்பருனி, பிர்தௌசி, ஃபிர்தௌசி, FIRDAUSI, ஃபிர்தௌசி. அல்பருனி வந்து ALBERUNI, அல்பருனி. அல்பருனி Birdousi was the contemporary of Ghazini Muhammad. They accompanied with Ghazini Muhammad to India. Ghazini முகமதோடு அவர்கள் இருவரும் கஜினி வந்து இங்கே வரும்பொழுது, முகமது வர்ற பொழுது உடன் வந்தார்கள் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அல்பருனி வந்து ஒரு புத்தகம் எழுதினார். அது வந்து கித்தாஃப் உல் ஹிந்த். கித்தாஃப் உல் ஹிந்த். கித்தாப் உல் ஹிந்த்.
கிதாஃபுல் ஹிந்த் தி புக் ரிட்டன் பை அல்பர்னி. இது வந்து இந்திய வரலாற்றை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிற உதவுற ஒரு புத்தகம். அந்த காலகட்டத்தில் இந்திய வரலாற்றை பற்றி அது சொல்லுது. அது மாதிரி பிர்தௌசி ஒரு புத்தகம் எழுதினாரு, அதுக்கு இப்போ வந்து ஷாநாமா. பிர்தௌசி ரோட் ஷாநாமா. இங்கிலீஷில் வந்து SHAHNAMAH ஷாநாமா. ஷாநாமா ரிட்டன் பை ஃபிர்தௌசி. அதனால் கஜினியை பற்றி 5 பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஒன்று, அவர் வந்து 1025 சோம்நாத் கொள்ளை அப்படிங்கிறது தான் பெரிய படையெடுப்பு. 2, அல்பர்னி, ஃபிர்தௌசி, கஜினி 3 சமகாலத்தவர்கள். 3, அல்பர்னி வந்து பார்த்தீங்கன்னா கிதாஃபுல் ஹிந்த் எழுதினார். இவர் ஃபிர்தௌசி என்ன பண்ணார்னா ஷாநாமா எழுதினார். அதுக்கப்புறம் கஜினி வந்து இந்தியாவின் மேலே 18 முறை படையெடுத்தார். அவ்வளோதான் விஷயம். ரைட்டா? ஆமாம், ரூல் பண்ணாதான் முதல் தடவை வந்து உட்காந்துருப்பார்ல. எதுக்கு போயிட்டு திருப்பி வரணும் இல்லையா? அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. கஜினி முகமதுக்கோ கோரி முகமதுக்கோ இங்கேருந்து ரூல் பண்ணுறது இல்லை. பட் கோரி என்ன வேறுபட்டார்னா, ஒரு ஜெயிச்சிட்டார்னா யாராவது அவருடைய அடிமை ஒருத்தரை இங்கே விட்டுட்டு போயிடுவார். கஜினி அப்படி இல்லை, வர்றது கொள்ளையடிக்கிறது போகிறது. இதுதான் இவருடைய கஜினியினுடைய இது, முகமது கஜினி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம் முகமது கோரியை எடுத்துக்கிறோம். கோரியை மாதிரி கோரியும் அதே மாதிரி ஒரு 5 பாயிண்ட் தான் கோரிக்கும் நமக்கு. முகமது கோரியை பொறுத்தளவில் கஜினி வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு 170 வருஷத்துக்கு பிறகு தான் இவருடைய படையெடுப்பு வருது. முகமது கோரி இவர் வந்து ரூல் பண்ண இடம் வந்து கோரி. அவருடைய பேர் வந்து முகமது கோரி. தி டெரிட்டரி ரூல்டு பை முகமது. அவர் ரூல் பண்ண இடம் தான் கோரி அப்படின்னு. ஆனால் நம்ம அவரை முகமது கோரி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்தியாவில் வந்து அவருடைய பேட்டில் வந்து 3 வந்து ரொம்ப முக்கியமானது. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன் தான் இருக்கு. முதலாம் தரைன் போர் அப்படின்னு சொல்றாங்க. முதலாம் தரைன் போர். இந்த முதலாம் தரைன் போர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகான் அவனுக்கு இடையில நடக்குது, 2 பேருக்கும். சவுகான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்புத் ரூலர், ராஜபுத்திர அரசன். சவுகான் வந்து அவனுக்கும் கோரிக்கும் தான் நடக்குது. பிருத்திவிராஜ் சவுகான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபிஷியன்ட் ரூலர். அதனால் ஈஸிலி டிஃபிட்டட் கோரி, முகமது கோரி. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைனில் வந்து முதலாம் தரைன் போரில் பிருத்திவிராஜ் சவுகான் முகமது கோரியை தோற்கடித்தார். 1191 நடக்குது. ஏடி கிபி 1191. கோரி எப்படி பொழைச்சாங்க? அடுத்து ஒரு அம்பு அடிச்சிருந்தானா செத்து போயிருப்பான். அவனுடைய குதிரையில் அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அவனுடைய ஹார்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட். அவனை தூக்கிட்டு ஸ்பீடாக ஊருக்கு கொண்டு ஓடிடுச்சு, நிற்காம தப்பிச்சிட்டான். பட் நெக்ஸ்ட் இயரை வந்து மறுபடியும் படையெடுத்து வரான். அதான் செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாம் தரைன் போர்னு சொல்லிட்டு அதை சொல்கிறோம். தி எகைன் பிருத்திவிராஜ் சவுகான் அண்ட் முகமது கோரி 2 பேருக்கும். இப்போ வந்து ஒரு பெரிய படையோட திருப்பி வர்றான். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா கண்ணோசின்னு தமிழில் சொல்லுவோம். அங்கே வந்து ஜெயச்சந்திரன் ரூலர் இருக்கிறான். ஜெயச்சந்திரன் ஆக்சுவலாக ஜெயச்சந்திரனுடைய ஒரு பொண்ணு இருக்கும், உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவன் பேர் வந்து சம்யுக்தா.
இந்த சம்யுக்தா வந்து கடத்திட்டு வந்து மேரேஜ் பண்ணியிருப்பான் பிருத்திவிராஜ் சௌகான். அதனால ஜெயச்சந்திரனுக்கு இவனுக்கு பிடிக்காது. இப்போ இவன் எல்லா இந்தியன் ரூலர்ஸ் அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன அரசர்கள் எல்லாம் பிருத்திவிராஜ் சௌகான் வந்து எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து அவனை எதிர்க்கணும் அப்படின்னு கூப்பிடுவான். ஜெயச்சந்திரன் வந்து எல்லாருக்கும் இன்டிமேஷன் கொடுத்து யாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவான். அதனால் மறுபடியும் பிருத்திவிராஜ் தான் அவனுக்கு எதிர்க்க போராடிப்பான். 2 பேருக்கும் போகிறோம், முகமது கோரிக்கும் ஜெயிச்சவன் பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் நடக்கும். அதில் வந்து முகமது கோரி டிஃபீட்டட் பிருத்திவிராஜ் சௌகான் அண்ட் கேப்சர்ட் பிருத்திவிராஜ் சௌகான் அண்ட் பிளைண்ட் ஹிம், கண்ணை குருடாக்கிடுவான் இவனை வந்து, அப்புறம் கொலை செஞ்சிருவான். இதை பற்றி நிறைய கதைகள்லாம் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. இவன் தோற்கடிக்கப்பட்டான், முடிஞ்சிருச்சு. கோரி இப்படி தான் ஒன்று ஒன்றா தோற்கடிச்சு அங்கங்கே அவனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் விட்டுகிட்டே போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கோரிக்கு முக்கியமான போர் வந்து பேட்டில் ஆஃப் சந்துவார் போர். சந்துவார் போர் வந்து 1194 நடக்குது, கிபி 1194. அதில் இந்த சந்துவார் போர் யாரோட பண்ணுறான்னு பார்த்தா ஜெயச்சந்திரனோட. யார் வந்து அவனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜ் சௌகானை வந்து தோக்குறதுக்கு யார் காரணமாக இருந்தானோ அவனோட இந்த போரை வச்சுக்கிறான். ஆனால் ஒற்றுமை இல்லை. இப்போ அவனுக்கே அது பிரச்சனை ஆகி போச்சு. அதான் வந்து எப்போவுமே யாருக்கும் நம்ம கெடுதல் பண்ணக்கூடாது, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம். அப்போ அந்த ஜெயச்சந்திரனுக்கு வந்து முகமது கோரிக்கு நடக்கிற பொழுது ஜெயச்சந்திரன் டிஃபீட்டட் ஜெயச்சந்திரன் அவனை காலி பண்ணிடுவான், முகமது கோரியை தோக்கடிச்சிடும். இப்படி ஒரு இடத்துலையும் அவன் தோக்கடிச்சுட்டு அங்கங்கே ரெப்ரஸன்டேட்டிவ் விட்டுட்டு போயிடும். அப்படி தான் வந்து அஜ்மீர், டெல்லி இந்த மாதிரி இடத்துல வந்து ஒருத்தனை விடுவான். அஜ்மீர், டெல்லி இங்கெல்லாம். இப்போ கோரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்த அஜ்மீர் டெல்லியில் யார் இருப்பா? குத்புதீன் ஐபக்னு ஒருத்தர் இருப்பான். குத்புதீன் ஐபக் இந்த இடத்துல. ஏன்னா வந்து அதுக்கடுத்து வரலாற்றை நகர்த்த போகிறான், அதனால் அவனை மட்டும் குறிப்பிட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ குத்புதீன் ஐபக் தான் அஜ்மீர் டெல்லிக்கெலாம் இன்சார்ஜ். இவன் வந்து முகமது கோரியினுடைய அடிமை. அடிமை, நீங்கள் அடிமையா? நானும் அடிமைங்கிற மாதிரி இருந்துச்சு. 1206 வந்து பார்த்தீங்கன்னா கோரி வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடும். கோரி இவன் இறந்தவுடனே என்ன ஆகிடும்னா, இந்த இவன் குத்புதீன் ஐபக் இருக்கான் இல்லையா, இவன் வந்து ஹி டிக்ளர்ட் ஐ எம் தி ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தானியம், நான் இங்கே தான் ரூலர் ஆஃப் இந்துஸ்தானியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஏன் வந்து சொல்லிடுவான். ஸோ 1206 1206 அவன் இறந்த உடனே குத்புதீன் ஐபக் ஃபவுண்டட் எ டைனாஸ்டி, இட்ஸ் நவுன் எஸ் ஸ்லேவ் டைனாஸ்டி. அடிமை வம்ச அரசு அப்படிங்கிறத குத்புதீன் ஐபக் நிறுவன 1206 இந்த ஸ்லேவ் டைனாஸ்டி தான் டெல்லி சுல்தானேட்னு சொல்லப்படுது, டெல்லி சுல்தானியம். இந்த முகமது குத்புதீன் ஐபக் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து இல்பாரி அப்படின்ற ஒரு வம்சத்தை சேர்ந்தான், இல்பாரி. அதனால அவங்களை இல்பாரி ட்ரைப்ஸ் இதெல்லாம் அடுத்து பார்ப்போம் அடுத்த வகுப்புல. இல்பாரி ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்பாரி ட்ரைப்ஸ். மாம்லுக் டைனாஸ்டி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. மாம்லுக்னாலும் அடிமை தான். மாம்லுக் டைனாஸ்டி, மாம்லுக் அரசு, இல்பாரி அரசு, அடிமை வம்ச அரசு அல்லது டெல்லி சுல்தானியம், இதனுடைய ஃபவுண்டர் யாரு அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் வந்து குத்புதீன் ஐபக். அவ்வளவுதான். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.